வணக்கம். காபி செடியை பொறுத்தவரைக்கும் சமவெளியில காய்க்கிறத பெரும்பாலானவர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாகர்கோவில்ல ஒரு தோட்டத்தில காய்ச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதான் இந்த வீடியோ பதிவில காமிக்கிறேன். நான் லாஸ்ட் மந்த் வரும்போது நெறைய பழங்கள் இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் நெறையா இருக்கு இந்த செடியில. பாருங்க. பூக்கள் வந்து நெறையாவே இருக்கு. ஒரு கிளையிலுமே நெறைய பூக்கள் இருக்கு. எல்லா செடியிலுமே இருக்குது. இது வந்து ரொம்ப எளிமையா பராமரிச்சு வளர்க்குறாங்க. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ இருக்கிறவங்களுடைய அவங்க தாத்தா காலத்துல கொண்டு இங்க நடவு பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லாவே குரோத் ஆகுது. தென்னை மரத்துக்கு சுத்தி பாருங்க, சுத்தி அந்த நம்ம எரு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு வட்டப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு அதில் எரு வச்ச இடத்துல அந்த காப்பி செடிகளை நடவு பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா வளருது. இப்போ அவங்க வீட்டில் ஏற்கனவே இருந்த பழைய செடி பார்த்தீங்கன்னா நிறைய பழங்களோட இருக்கு. அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இதுக்காக இந்த பதிவுனா, நம்ம நாகர்கோவில்லையும் இந்த காப்பி செடி காய்க்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவலாக இருக்கும். தமிழ்நாட்டிலையும் காய்க்குதுங்கிறது, சமவெளியில் காய்க்குங்கிறது நிறைய பேர் தெரியாத தகவலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த செடிகளை நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணுறோம். இது ஒரு நாட்டு ரகம் தான். அதாவது இதெல்லாம் ஹைபிரிட் ரகம் கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இவங்ககிட்ட இந்த விதைகள் செடிகள் இருக்குது. இந்த விவசாயி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடி வந்து நடவு பண்ணி 1 வருஷத்தில் காய்க்குன்னு சொல்கிறாங்க. அது இடத்த இடம் மாறுபடலாம். அவங்க நடவு பண்ணியிருக்கிறது கூட ஒரு நிழலான இடத்துல நடவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃப் சன்லைட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே ஒரு நிழலான இடத்துல நடவு பண்ணோம்னாக்கா இந்த காப்பியும் காய்க்குங்கிறது நமக்கு நம்பிக்கை வருது இந்த செடியை பார்க்கும்போது. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரகத்தினுடைய பேர் தெரியல. ஆனால் நம்ம காய்ச்சிருக்கிறத நேரில் பார்க்கும்போது நம்ம சமவெளியில் எல்லா இடமே காய்க்குங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுது. நிறையவே கொத்து கொத்தாக காய்க்குது. ஒரு எளிமையான பராமரிப்பு, இதுக்கு பெரிய அளவில் பராமரிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையான உரங்கள், தொழு உரம் அந்த மாதிரி நம்ம போட்டாலே போதும்.